الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم. فقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تأخر أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குவோமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்த மனைவிமார்கள் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் குறிப்பாக மகத்துவம் மிக்க இந்த நாளிலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே சங்கமித்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மகத்துவம் மிக்க இந்த இரவை ஆண்டிற்கு ஒரு முறை நமக்கெல்லாம் மிகப்பெரிய பரிசாக கொடுப்பினையாக நிஅமத்தாக அளவிட முடியாத பெரும் பாக்கியமாக அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் மூல காரணம் யார் என்று பார்ப்போமேயானால் நமக்கு இப்படியெல்லாம் சிறப்புகள் கிடைப்பதற்காக வேண்டி என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து இந்த உம்மத்தினுடைய விமோசனத்திற்காக வேண்டி மறுமையின் வெற்றிக்காக வேண்டி என்னுடைய உம்மத்துகளுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்ற கவலையின் காரணமாக நன்மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்கள் எல்லா கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு நமக்கு அல்லாஹ் தஆலா அவரிடமிருந்து வாங்கி கொடுத்த ஒரு பெரிய மாபெரும் பொக்கிஷம் லைலத்துல் கத்ர். ஒரு விளங்கக்கூடிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய சாதனங்கள் இருக்கின்றன. எல்லா சாதனங்களுமே அந்த சாதனங்கள் மின்சாரத்தை கொண்டுதான் இயங்கும். சில சாதனம் குளிர் ஊட்டக்கூடியதாக, சில காற்று வரக்கூடியதாக, ஒளி கொடுக்கக்கூடியதாக, விண்ணிலே பறந்து செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் போக்குவரத்து அவைகள் எதுபடி உறுதுணையாக அந்தரங்கமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றனவோ அதுபோன்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை சிறப்பான முறையில் இயக்குவதற்காக, உயர்வு பெறுவதற்காக, மறுமையில் வெற்றி அடைவதற்காக வேண்டி என்று தன்னை அர்ப்பணித்து வாங்கி கொடுத்தார்கள். அனைத்திற்கும் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். இந்த லைலத்துல் கத்ர் கிடைக்க பெற்றது. அதற்கு ஒரு சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த உம்மத்திற்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் சிறப்பு. இதை கிதாபுகளிலே சொல்லுவார்கள், ஹாசியத்தே முஸ்தபா என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே ஹாஸான ஹுசூசியத்தான பல சிறப்புகள் உண்டு. எந்த நபிமார்களுக்கும் இல்லை, யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க இல்லை. பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அந்த தான் பெற்ற அந்த சிறப்பை இந்த உம்மத்திற்கு வழங்கினார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஹாசியத்தே முஸ்தபா
ஹசாயிசுல் குப்ரா என்றெல்லாம் அதற்கு பெயர். அது என்ன சிறப்புன்னு சொன்னால், நிறைய சிறப்புகள் இருந்தாலும் ரெண்டே ரெண்டு சிறப்புகள் விலை மதிக்க முடியாத சிறப்புகள், நிகரில்லாத சிறப்புகள் நபிகளாருக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கினது. ஒன்றாவது மேராஜ், யாருக்கும் இல்லை, எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. இரண்டாவது இந்த லைலத்துல் கத்ர், பெருமானார் அவர்களுடைய உம்மத்திற்கு அவர்கள் வாங்கி கொடுத்த பெரிய ஒரு நிஅமத். இந்த ரெண்டையும் நாம் ஒன்றுபடுத்தி பார்ப்போமே ஆனால் இந்த இரண்டிற்கு மத்தியில் பல ஒற்றுமைகள் இருக்கும். இந்த இரண்டுமே குறுகிய காலத்தில் மிகப்பெரிய 1000 ஆண்டுகள் தவம் புரிந்து பெறக்கூடிய சிறப்புகளை மிக 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 குறுகிய காலத்தில் பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள். இது வெறும் வாய் பேச்சு அல்ல. அல்லாஹ் இந்த 2 செய்தியையும் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்போ அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜ் பயணத்தை கொடுத்தான் என்று சொன்னால், அவர்கள் தரைவழி மார்க்கமாக சென்றது ஒரு மேராஜ், அங்கிருந்து வான்வெளிக்கு சென்றது ஒரு மேராஜ். அப்போ 2 மேராஜுகள் சேர்ந்தது ஒன்று. தரை வழியாக மக்கமா நகர் காபத்துல்லாவில இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போகிறாங்க. இந்த பைத்துல் முகத்தஸுக்கும் இந்த மக்கமா நகரத்திற்கு ஹரமுக்கு மத்தியில் என்ன மைல் தூரம்னு பார்த்தா 1386 கிலோமீட்டர். காபாவுக்கும் அக்ஸாவுக்கும் தரை வழியாக போனால் 1386. இதே வான்வெளியில் போனால் அவ்வளவு நிலையெல்லாம் இல்லை பாருங்கள், நேராக போயிடலாம் இல்லையா? அப்படி போனால் 861 கிலோமீட்டர் தரை வழி. இதெல்லாம் உலகத்திலேயே போன இந்த மேராஜ். பிறகு அங்கிருந்து வானலோகம் சென்றுகின்றார்கள். வானலோகம் சென்று அல்லாஹ் அவர்களுக்கு எதையெல்லாம் காண்பிக்க வேண்டுமோ சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். அல்லாஹ் அவர்களிடம் பேசினான், எல்லா மலக்குகளையும் சந்தித்தார்கள், எல்லா நபிமார்களுடன் உரையாடினார்கள். எல்லாம் என்னவெல்லாம் பார்த்து வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு செய்திகளையும் அவர்கள் அறிந்து வர வேண்டும் என்று சொன்னால் பல 100 ஆண்டுகளாகும், 1000 ஆண்டுகள் கூட ஆகலாம். அவ்வளவு பெரிய செய்தியை எல்லாம் என்ன பண்ணான், சுருக்கமா கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கிட்டான். ஜன்ஜீர் பி ஹல்தி ரஹி பிஸ்தர் பி ரஹாகரம் தா அர்ஷ் அகே வாபஸ் ஆயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்த அந்த நாரங்கி ஆடிக்கொண்டிருந்தது. படுத்த படுக்கையின் சூடு கூட ஆறவில்லை. அதற்கு மத்தியிலே அந்த சூடு ஆறுவதற்குள் வானலோகம் சென்று அனைத்தையும் கண்டு திரும்பி வந்தார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசாயிசுல் குப்ரா யாருக்கும் இல்லை, அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கலை. இந்த உலகத்தில் போனாவே இத்தனை மேரேஜ் போகணும், அப்புறம் வானலோகங்கள் இருக்கின்றன. அப்போ இங்கே என்ன விளங்குறோம், நேரம் மிக சுருக்கம், பலன்கள் அதிகம், அவர்கள் கண்ட காட்சிகள் அதிகம். இது ஒன்று. இரண்டாவது இந்த லைலத்துல் கத்ர். இந்த கத்ரை அல்லாஹு தஆலா இந்த இரவை இந்த உம்மத்துக்கு கொடுத்தது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை, முந்தைய சமுதாயத்தினர்கள் 1000 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்தார்கள். என்னுடைய உம்மத்திற்கு அப்படி ஒரு நசீப் இல்லையே, 60க்கும் 70க்கும் மத்தியில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அந்த நபிமார்களுடைய அவர்களுடைய உம்மத்துமார்களுடைய அந்த எல்லையை அடைய முடியுமா? நன்மையில் அவர்களை போன்று இவர்களுக்கு கிடைக்குமா? என் உம்மத்திற்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று கவலைப்பட்டார்கள். சஹாபாக்களும் கவலைப்பட்டார்கள். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகளாருடைய கவலையை நீக்குவதற்காக வேண்டி இந்த உம்மத்திற்கு குறைந்த இரவிலே, ஒரே ஒரு இரவிலே ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 ஆண்டுகளை சிறந்த விடவும் உயர்ந்த நன்மைகளை பயக்கக்கூடிய ஒரு இரவு அப்படின்ட்டாங்க. 1000 ஆண்டுகளை கடந்தது. 1000 ஆண்டுகள்னு சொன்னாலே
83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகின்றன. அப்போ ஒரு முஃமினுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு 40 லைலத்துல் கத்ர் கிடைத்து விடுமையானால், ஒரு 50 லைலத்துல் கத்ர் கிடைத்து விடுமையானால், அப்போ ஒரு இரவுக்கு அவ்வளவு நன்மை என்று சொன்னால் ஒரு ஆண்டில் 40 ஆண்டு 50 ஆண்டை அந்த 383 ஆண்டுகள் 4 மாதங்கள் என்று பெருக்கி பார்ப்போமேயானால், உலகத்தில் அந்த அளவிற்கு உலகத்தில் எந்த நபியும் வாழலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் வாழ இல்லை, நூஹும் வாழ இல்லை, யாருமே வாழ இல்லை. அவ்வளவு காலம் அவர்கள் அமல் செய்தார்களே, அந்த அமலுக்கு நிகராக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கிய மாபெரும் நிஅமத், மிகப்பெரும் பாக்கியம்தான் இந்த லைலத்துல் கத்ர். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ரை பற்றி அவன் நமக்கு சொல்றதுக்காக வேண்டி ஒரு தனி சூறாவே இறக்கிட்டான். அல் கத்ர் என்ற சூறா. அதில் அந்த சூறாவை சொல்லும் பொழுது அந்த இரவுக்கு ஏன் மகிமை என்று சொன்னால், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இவ்வளோ நேரம் பேசினோம் இல்லையா, குர்ஆனுடைய சிறப்பு, ஓதுறதுல உண்டான சிறப்பு, அவர்களுக்கு உண்டான நன்மைகள், அதை பற்றி தனியாக நிறைய பேசணும். அப்போ அந்த ஏன் இவ்வளோ வேலை தம்பி அழகாக சொன்னார். அரபு நாட்டில் எல்லா பாவங்களும் இருந்தது, எல்லா தப்புகளும் இருந்துச்சு. அல்லாஹ் ஒவ்வொரு குற்ற செயல்களையும் தப்பு என்பதாக பிறகுதான் சொன்னான். ஆனால் முதலாக சொன்னது இக்ரா, ஓதுங்க, படிங்க, விளங்குங்க, அல்லாஹ் விளங்குங்க, ரசூலை விளங்குங்க, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை விளங்குங்க, மறுமையை விளங்குங்க. இதை குறித்து நீங்கள் விளங்கி விடுவீர்களே ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த துர்செயல்கள் தானாக விலகி போயிடும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த குர்ஆனை இறக்கியதின் காரணமாக அது என்னைக்கு இறங்குச்சோ அதை லைலத்துல் கத்ராக ஆக்கி, வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னமா தெரியுமான்னு நம்ம திரும்பி கேட்குறான் அல்லாஹ். உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது குர்ஆனோடு எதுவெல்லாம் சம்பந்தப்பட்டு விடுமோ அந்த பொருள் உயர்ந்து விடும். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே உயர்ந்துடும். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் உயர்ந்து விடுகின்றார்கள். நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ரத்திலில் குர்ஆன் தர்ஜாவை நிர்ணயிக்கிறதுக்கு தொழுதாக்கா எவ்வளோ நன்மை, நோம்பு எவ்வளோ நன்மை எல்லாம் சொல்கிறோம்ல. சல்லாத்து சொல்கிறாங்க, நாளை கியாமத்தில் அல்லாஹ் அடியார்களை பார்த்து குர்ஆனை ஓதுவானா, ஓத கிரேட் அவனுக்கு உயர்ந்துக்கிட்டே போகும். எங்கே இவர் குர்ஆன் ஓதுவதை நிறுத்துவாரோ அதுதான் உன்னுடைய ஸ்தானம்னு அல்லாஹ் சொல்லிடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க நமக்கு. அப்போ குர்ஆனை வைத்து தரஜா உயர்த்தப்படுகின்றது, அடியார்களுடைய தரஜாக்களை. அப்போ அந்த குர்ஆன் எங்கெல்லாம் சம்பந்தப்பட்டதோ அந்த இடமெல்லாம் அதெல்லாம் உயர்ந்து போச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எங்கே இருக்கிறான்? இறங்கப்பட்ட இடம் மக்கமா நகரம், நகரங்களிலே எல்லாம் உயர்ந்த நகரம். இறங்கப்பட்ட இடம் ஜபலுன் நூர், அந்த மலை உலகிலெல்லாம் சிறந்த மலை. இறங்கிய வேதம் அல் குர்ஆன், எல்லா வேதங்களிலும் உயர்ந்தது அல் குர்ஆன். இறக்கி வைத்தவர் யார்? அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எல்லா மலக்களிலும் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். யாருக்கு இறங்கியது? நபிகளுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அப்போ எதுவெல்லாம் குர்ஆனோடு தொடர்பு கொண்டதோ அவைகளுக்கெல்லாம் உயர்வு வச்சிருக்கிறான் அல்லாஹ். எனவே தான் சொன்னான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. 1000 மாதம் அல்லாஹ் சொல்ல இல்லை, அதை விடவும் அல்லாஹ்க்கு தான் கணக்கு தெரியும். அப்போ அந்த இரவை நாம் கண்ணியப்படுத்திருக்கிறோம். எப்படி? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், அந்த இரவிலே மலக்குகள் இறங்குகிறார்கள் அப்படிங்கிறான். மலக்குகள் இறங்குறாங்கன்னு சொன்னால் ஹதீஸில் பார்த்தோம்னா மலக்குகள் இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க, போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. தாகபூனல் மலாயிகத்து பில்லைலி வ பின்னஹாரி, இரவுக்கான மலக்குகள் ஒரு கூட்டம் இறங்குது. இரவு முடிஞ்சதுக்கப்புறம்
ஒரு கூட்டம் மேலே போகுது, இரவுக்கான மலக்குகள் வராங்க, அப்புறம் பகலைக்கான மலக்குகள் வராங்க, மாற்றி மாற்றி. இந்த 2 மலக்குகளுடைய சங்கமம் ஏற்படக்கூடிய நேரங்கள் அதையும் பெருமானார் சொன்னாங்க. சுபுடைய தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும் 2 மலக்குகளும் சங்கமிக்குகின்றார்கள். இரவு மலக்குகள் புறப்படுவதற்கு சுபுகிலே தயாராகுகின்றார்கள், பகலுடைய மலக்குகள் பகல் வேலைக்காக இறங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் மலக்கு வந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஆனால் இது என்ன இந்த லைலத்துல் கத்ரில் ஸ்பெஷல் மலக்குகளான்னு கேட்டால் ஆமாம், இவர்களுக்கு பெயரே அல் மலாயிகத்து லைலத்துல் கத்ருன்னு பேராம். அவர்களுடைய தங்கும் இடமும் மஸ்கனுல் மலாயிக்கா, அதுக்கும் தனியாக அல்லா ஸ்தானங்களை வச்சிருக்கிறான். அந்த மலக்குகள் தான் வராங்க, எண்ணற்றவர்கள் வராங்க. அதில் ஹதரத்து ரூஹ் ரூஹுங்கிறான் இல்லையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வராங்க. மக்களுக்கு தேவையான எல்லா சிறப்புகளையும் கொண்டு வராங்க, வழங்குகின்றார்கள் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. ரொம்ப வருஷம் இதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நாம் தெரிய வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த இரவு எப்போ என்ன ஹதீசுகளில் பல மாதிரியாக வரும் என்றாலும் அதிகமானவர்களுடைய ஒரு அபிப்பிராயத்தின் பிறகு 27 என்பதாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரவிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் சிறந்த அமல்கள், சிறப்பான அமல்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த இரவில் தொழுகிறோம், வணங்குறோம், அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறது, என்ன வேண்டணும் என்று சொல்லும் பொழுது சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் அதிக் நீ மினன் நார் வ அதுகில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எனக்கு நரக விடுதலையை கொடுத்து விடு, சொர்க்கத்தை நுழைய வைத்து விடு. அப்போ சொர்க்கம் கிடைப்பது, நரக விடுதலை கிடைப்பது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே அதுதான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ். யார் நரக விடுதலை அடைந்து சொர்க்கம் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் நரக விடுதலையை கொடுப்பது, சொர்க்கம் நுழைவதற்கு தக்தீரை மாற்றி எழுதி விடுவது இன்றைய இரவிலே. அப்போ ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் தஆலா ரமலானிலே நிறைய பேர்கள் நரக விடுதலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் இந்த லைலத்துல் கத்ர் வந்து விடுமையானால் ஆரம்பம் தொடுத்து எவ்வளவு பேருக்கு விடுதலை வழங்கினானோ அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு இரவில் செய்கிறான், அவ்வளவு எண்ணிக்கையில். எனவே அதிகமாக நாம் நரக விடுதலையை தேட வேண்டும். ஏன் நரகத்தை விடுதலை தேடணும்? நரகம்னா என்ன? உலகத்துடைய சூடு ஒரு நிமிஷம், ஒரு நொடி தாங்க முடியுதா? அப்போ நரகத்துடைய சூட்டை குறித்து குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறோம். நரகவாதிகள் படக்கூடிய அதாவது வேதனை இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2-3 ஆயத்துக்களை நான் சொல்லி காட்டுவேன். அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், வகாலல் லதீன ஃபின் நாரில் லி ஹஸனதி ஜஹன்னம். நரகவாதிகள் அந்த நரகத்துக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய அந்த மலக்கிடத்தில் போய் சொல்லுவாங்க, உதுஉ ரப்பக்கும், எங்களுக்கு அதாபு தாங்க முடியல, கஷ்டம் தாங்க முடியல, அல்லாஹ்கிட்ட கொஞ்சம் கேளுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு நாளைக்காவது எங்களை விட்டு சொல்லுங்களேன். யுஹஃபிஃபு அன்னா யௌமம் மினல் அதாப், ஒரே ஒரு நாள் எங்களுக்கு அதாப் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்பாங்க. ஒரு நாள் 10,000 ஆண்டுகள் இருந்து கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்ட நரகத்தில் இருந்து. வகாலு, அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவலம் தக்கு தீக்கும் ரசூலுக்கும் பில் பையினாத்தி, உங்களுக்கு ரசூல்லாம் வர இல்லையா, நபிமார்கள் வந்து சொல்லலையா, வேதங்கள்லாம் சொல்லலையா, அப்படி ஒரு நாள் இருக்குதுன்ட்டு நீங்கள் கேட்காம இஷ்டத்துக்கு நடந்தீங்கல்ல, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான். இன்னொரு இடத்துல வனாது யா மாலிக், அப்போ நரகத்தினுடைய பொறுப்பாளருக்கு பேர் மாலிக்குன்னு பேர். ஓ மாலிக்கே, ஓ மாலிக்கே, என்ன செய்றீங்க, லியக்லி அலைனா ரப்பக், அல்லாஹ் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்கி இதை விட்டு வெளியாகுவதற்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கத்துவாங்களாம். அவர் செவுடு, அந்த ஆள், அந்த மலக்கு காதெல்லாம் கேட்காது, நெஞ்சில் இறக்கமுங்கிறது இல்லை, என்ன சொன்னாலும் அவருக்கு விளங்க போகிறதும் இல்லை. பல்லாண்டுகள் கழித்த பிறகு அவர் சொல்லுவார், திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்லுவார், கால
இன்னக்கும் மாக்கி போயட்டா போய் கடை, இவ்வளோதான் பதில். இந்த அளவிற்கு கடுமையான நரகம். இந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம பார்க்கணும். சூரிய மரியம்ல ஒரு ஆயத்துங்க, வயும் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக்க ஹத்மம் மக்லியா அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களில் யாராக இருந்தாலும் நரகம் புகாமல், நரக வழி போகாமல் சொர்க்கம் போக முடியாதுங்கிறான். நல்லா பார்க்கணும், கேட்கணும். உங்களில் யாராக இருந்தாலும் நீங்கள் நரகத்து வழியாக தான் போய் ஆகணும். நரகம் புகுந்த பிறகுதான் சொர்க்கம் உங்களுக்கு. இது அல்லாஹுவால் எழுதப்பட்ட தீர்ப்பு அப்படின்ட்டாங்க. ஹத்மம்மா குதியா, அல்லாஹ்வுடைய கலா தான். இந்த ஆயத்தை இறங்கிச்சு பாருங்க. சஹாபாக்கள் ரசூல்லா சொல்றாங்க. இதை சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் அழுகுறாங்க, கதறாங்க. அந்த ஆயத்தை கேட்டதுலேருந்து யாரும் சாப்பிடல, யாருக்கும் தூக்கம் இல்லை. ஒவ்வொருவர்களுடைய மனங்களிலும் கவலை. வீட்டுக்கு போகிறாங்க. போனால் 2 சஹாபியுடைய செய்தியை கிதாபுகள் எழுதுவாங்க ஹதீஸ் கிதாபில். ஒரு சஹாபி, அவங்க பேர் அப்துல்லா இப்னு ரவாஹா. அந்த சஹாபி வீட்டுக்கு போனாங்க. மனைவி கிட்ட பேசலை, சாப்பாடு வச்சுருக்குது சாப்பிடல, அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுகுறாங்க. மனைவி கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே போனீங்க? யாரும் எதுவும் சொல்லிட்டாங்களா? ரசூலுல்லாஹ் எதுவும் பேசிட்டாங்களா? ஏன் இது உங்களுக்கு அழுக அப்படின்ட்டு படுத்து உட்காந்தாங்க. அப்படியே சாஞ்சிட்டாங்க கீழே. மனைவி என்ன பண்ணாங்க, கணவனாருக்கு என்னமோ ஆகி போச்சு, இப்படி படுத்துட்டு அழுது கீழே தலை சாய்ச்சிட்டாங்கன்னு சொல்லி கிட்ட போய் உட்காந்து தலையை எடுத்து மடி மேலே வச்சுக்கிட்டாங்க. மடி மேலே வச்சுட்டு, ஏங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன கவலை, ஏன் நீங்கள் அழுவுறீங்க, கெஞ்சி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் மனைவி பார்த்து சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆயத்து இறங்கிடுச்சுமா, சொர்க்க வழி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நரகம் போய் தான் போகணுன்ட்டாங்களா. இதுக்கு என்னன்னு விளக்கம் தெரியல. நம்ம செய்யாத ஜிஹாது இல்லை, நம்ம அல்லாவுக்காக வேண்டி மக்கா விட்டுட்டு எல்லாம் வந்தோம், பொருளை எல்லாம் செலவு பண்ணோம். ஆனால் நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கம் போகணும் என்பதாக வல்லவா ஆயத்து வந்திருக்கின்றது. இதை நினைத்தேன் அழுதேன் அப்படின்னாங்க. மனைவி சேர்ந்து அழுகுறாங்க. அப்போ நல்லடியார்கள் சஹாபாக்கள் அழுகுறாங்க. நரகம் போய் தான் சொர்க்கம் போகணுமா? இது ஒரு ஹதீஸு. இன்னொரு சஹாபியுடைய கதை. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பேர் அபூ மைஸரா ரலியல்லாஹு தஆலா. எல்லாம் சிறப்பான ஹதீஸ்கள். அபூ மைஸரா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நிக்காஹெல்லாம் ஆகல, அம்மா மட்டும் இருக்கிறாங்க வீட்டில். அம்மா சொன்னாங்க, நம்ம சாப்பிடல கொடுல, இன்றைக்கி பூரா எங்கே போனேன், என்ன செய்யுது, அழுதுகிட்டே அழுகுறாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. அம்மா சாப்பாடு வச்சுட்டு கெஞ்சுது, சாப்பிட்டுட்டு பழு. அப்போது ஒரு வார்த்தை கேட்டாங்க, அம்மி லிம தரித்த நீ, என்ன நீ ஏன் பெத்த? நான் சொல்கிறாங்க, என்ன ஏமா நீ பெத்த? என்னை பெக்காமல் இருந்திருக்கலாமே. ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டோம், நம்முடைய சொத்து சுகங்களை எல்லாம் இஸ்லாத்துக்காக அழித்தோம், நம்ம உயிரெல்லாம் பணைய வச்சு ஜிஹாதுக்கு போகிறோம், ரசூலுல்லாஹ் கூடவே தான் கிடக்கிறோம், எந்த ஒரு குற்றமும் செய்யலை, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தெரிவித்தானே இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நரகம் போய் தான் நீங்கள் சொர்க்கம் கொண்டு வர சொல்கிறாங்க. இது என்ன தீர்வு அப்படின்னே அந்த அம்மாவும் அழுகுறாங்க. பொழுது விடிந்தது மறுநாள் சஹாபாக்கள் கூட கொஞ்சம் பேசிக்கிறாங்க. இது சரிதான், தகுமா, இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுடுவோம் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி நபிகளா இடத்துல போகிறாங்க. யா ரசூலல்லாஹ், நேற்று அல்லாஹ்வுடைய கலாமை வாசி காட்டினீங்க, நாங்களும் ஏதோ அல்லாஹ்வுடைய கலாமாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டோம். அப்போ வயும் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக்க ஹத்மம் மக்லியா,
உங்களில் யாராக இருந்தாலும் நரகம் போய்தான் சொர்க்கம் வர வேண்டும் என்பது அல்லாஹ் எழுதிய தீர்ப்பு. இதுக்கு என்ன விளக்கம்? நாங்கள் நரகம் போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாருங்க ஒரு செய்தி. ஆமாம்பா, இன்னும் அழுகுறாங்க சஹாபாக்கள் போய். அப்புறம் சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்க? லா யபுகா பிர்ரும் வலா ஃபாஜிருன் இல்லா தஹலஹா. நல்லடியாராக எல்லா அமல்களையும் செய்த நல்லவர்களாக இருந்தாலும் சரி, பாவிகளாக இருந்தாலும் சரி, நரகம் புகுந்து விட்டு தான் சொர்க்கம் செல்ல வேண்டும் அப்படின்னாங்க. பிறகு அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அப்படி போகும் பொழுது யாரெல்லாம் உண்மை விசுவாசிகளாக மூமின்களாக அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களாக இருப்பார்களோ நரகத்துக்குள்ளே தான் போவாங்க. ஆனால் கானலகும் ஜஹன்னம கான நாரு க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல் ஜன்னா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்க பூங்காவாக மாறிடுச்சு இல்லை, அந்த மாதிரி ஜாலியாக போவாங்கப்பா அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். நரகம் போயிட்டு தான் போவாங்க, ஆனால் அவர்கள் நரகம் தொடாது, கஷ்டப்பட மாட்டாங்க, அவர்களுக்கு பூஞ்சோலியாகத்தான் இருக்கும் என்பதாக சொல்லி. ஆக நரகத்தை குறித்து குர்ஆனில் பல இடங்களில் பல செய்தி என்றாலும் இந்த செய்தி நமக்கு ஆறுதல் தரக்கூடியதாக. அப்போ அல்லாஹ் தஆலா நம்மை நல்லடியார்களாக ஆக்குவதோடு நாம் இந்த இரவிலே நரக விடுதலை தேடுவதோடு மட்டுமல்லாமல் அழுது கண்ணீர் வடித்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ சஹாபாக்களில் சிறந்தவங்க யாருங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக்குடைய அந்தஸ்து என்ன? கிதாபுகளில் தனியாக ஒரு பாடமே இருக்கும், மனாகிபே அபூபக்கர் அப்படின்னு. அபூபக்கர் சிறப்பு என்னன்னு கேட்டால் பெருமானார் சொன்னாங்க, பல ஹதீஸுகள் இந்த உலகில் உண்டான எல்லாருடைய ஈமானையும் எடுத்து தராசில் ஒரு தட்டில் வைத்து அபூபக்கர் சித்தீக் அவர்களுடைய ஈமானை இன்னொரு தட்டில் வைக்கப்படுமையானால் அபூபக்கருடைய ஈமானின் கனம்தான் தாழ்ந்திருக்கும். உலகத்தில் உண்டான எல்லாருடைய ஈமானை விடவும் மிக பலம் வாய்ந்த உறுதியான ஈமான். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் பார்த்தோம்னா, நானும் அபூபக்கரும் பந்தயத்தில் விடப்பட்ட 2 குதிரைகள். பந்தயத்தில் விடப்பட்ட 2 குதிரைங்க. அப்போ குதிரை ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுது இல்லையா? போட்டி போட்டு ஓடும் பொழுது நான் ஒரு ஜான் முந்திவிட்டேன், அவர் பிந்திவிட்டார். ஒரு கால் அவர் முந்தி இருப்பாரையானால் அவரை நான் பின்பற்ற வேண்டியிருக்கும். நான் ஹதீஸ். அவ்வளவு தர்ஜாக்களிலே உயர்ந்த அபூபக்கர் சித்தீக் அவர்களுடைய சிறப்பு நிறைய சொல்கிறான். அவங்க அல்லாஹ்ட்ட முனாஜாத் செய்வாங்களாம். கிதாபுகளில் எழுதுகிறாங்க பாருங்கள், எவ்வளோ பாவமே அற்ற அந்த அபூபக்கர் சித்தீக் சொன்ன வார்த்தைகள், இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸ் அஹ்லா. யா அல்லாஹ், அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு நான் தகுதியற்றவனாக இருக்குகின்றேனே. வலா அக்வா அலா நாரில் ஜஹீம், நரகத்தினுடைய அந்த சூட்டிற்கு என்னால் தாங்க முடிய மாட்டேனே, அதுக்கு சக்தி பெற மாட்டேனே. யா அல்லாஹ் அழுகுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, வஹபுலி தௌபத்தன் வஃபிர் துனூபி. யா அல்லாஹ், என் தௌபாவை ஏற்று என் பாவத்தை மன்னித்து என்னை சொர்க்கத்துக்கு ஆளாக்கு. ஃபஇன்னக காஃபிரு ஸன்பி அல் அஸீம், நீதான் பெரும் பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவன். ஸுனூபி மிஸ்ல அஅதாதிர் ரிமால், பாவமே செய்யாதவங்க சொல்கிறாங்க, நம்ம கதி என்ன ஆகுமோ தெரியல, எல்லாம் பாதுகாப்பாக இந்த மாதிரி இரவுகளின் பரக்கத்தினால பாதுகாக்கணும், துவா கேட்கணும். என்னுடைய குற்றங்கள் மணலின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குகின்றதேங்கிறாங்க. மணலை எண்ண முடியுமா உலகத்தில்? மணலின் எண்ணிக்கையை விட அதிகமாக என் குற்றங்கள் இருக்குகின்றனவே. ஃபஹப்லி தௌபத்தன் யாதல் ஜலால், யா அல்லாஹ், எனக்கு தௌபாவை ஏற்று என்னை மன்னித்து விடுவாயாக. வஉம்ரி நாக்ஸுன் ஃபீ குல்லி யௌம், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வயது குறைந்து கொண்டே போகின்றது.
வததுனுபி ஜாயிதுன் கைஃப இஹ்திமால், தாங்க முடியாத என்னுடைய பாவங்கள் கூடிக்கொண்டே போகின்றதே, நான் என்ன செய்வேன்கிறாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் பாவமே செய்யாதவங்க. அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட இரவுகளை நமக்கு கொடுக்குறான்னு சொன்னால், நாம் ஆண்டிற்கு ஒரு முறை எல்லோரும் ஆனந்தமாக கூடணும். அல்லாஹுடைய உதவிகளை கொண்ட திருக்குர்ஆனுடைய சிறப்புகளை எல்லாம் நிறைய சொன்னாங்க. மஸ்ஜிது கட்டுறதுடைய சிறப்புகள் பேசப்பட்டுச்சு. அப்போது அழகிய கடனை அல்லாஹ்வுக்கு கொடுங்க. அல்லாஹ்க்கு அந்த ஆயத்தை இறக்குறான். வக்னில் மன்சல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன் ஃபயுலாயிஃபுஹு லஹு அல்லாஃபன். யார் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி கொடுப்பான் என்பதாக குர்ஆன் ஆயத்து. இதை கேட்ட உடனே காஃபிர்களுக்கெல்லாம் ஒரு துளுரோட்டு போச்சு. அல்லாஹ் அவ்வளோ ஏழையா, கடன் கட்டிட்டு அலையிறான் விளக்கம் இல்லாமல். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு கொடுக்கும் கடன் அல் கர்துல் ஹசனா, அழகிய கடன். அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, நம்முடைய அமல்களுக்காக வேண்டி. அதில் அந்த அழகிய கடன் சொல்லும் பொழுது மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், இவைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய செலவீனங்கள். சமீபத்தில் சவுதியில் நடந்த ஒரு செய்தியை அரபு அப்படியே நில போடுறாங்க. என்னன்னு கேட்டால், இந்த ஜித்தாவுக்கும் மக்காவுக்கும் நடுப்புற ஒரு பெரிய பணக்காரர் ஒரு மஸ்ஜித் கட்டுறார். ஒரு பெரிய பணக்காரர் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகக்கூடியவங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி மக்காவுக்கும் ஜித்தாவுக்கும் மக்காவுக்கும் நடுப்புறார். அப்போ என்ன கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா, இந்த பள்ளிவாசலுடைய செலவில் யாரும் பங்கு கொள்ளக்கூடாது, ஒத்த பைசா யாரும் போடக்கூடாது, நான் தான் போடணும், எல்லா செலவும் எனக்கு தான், யாரும் இதில் பங்கெடுக்கக்கூடாது என்பதற்காக பிரமாண்டமாக கட்டினாராம். அந்த பள்ளியின் வேலைகள் முடிந்து திறப்போடாலாம் முடிஞ்சு போச்சு. அப்போது அவர் தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அறிவிப்பு செய்யப்படுகின்றது, அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியை அல்லாஹ் கபூல் செஞ்சான், அந்த பள்ளியில் பங்கு கொண்ட இன்னொருவருக்கும் அல்லாஹ் தஆலா உங்கள் நன்மையை அவருக்கும் கொடுக்குறான் என்பதாக சொல்லி. என்ன அது, இன்னொருத்தர் பங்கு கொண்டாரா? யார்கிட்ட ஒரு பைசா நான் வாங்கலையே, எல்லா காசு என் காசு தானே என்பதாக சொல்லி உடனே கான்ட்ராக்டர்கிட்ட போனார். யார்கிட்டையும் காசு கீசு வாங்கினியா, யாரும் கொடுத்தாங்களா என்ன என்று கேட்கும் பொழுது அவர், ஆமாம், இந்த பள்ளிவாசல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் சிமெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு, வேலைகள் தடங்கமாயிடுச்சு, ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க வேலை செய்யாமல். அப்போது பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் வேலை நடக்குது. அந்த ஓனர் என்ன பண்ணார்னு கேட்டால், கொஞ்சம் சிமெண்ட் மூட்டையை அனுப்பிட்டார், அது வர வரைக்கும் இது வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் கொடுத்தேன், அவர் கொடுத்தாரு, நான் வாங்கி கட்டினேன்னு ஒரு கான்ட்ராக்டர் சொல்லிட்டார். சொன்ன உடனே இவருக்கு கோபமாக போச்சு. அது எப்படி, எல்லா நன்மையும் எனக்கு தான் கிடைக்கணும்னு நினச்சேன், இந்த இதில் பங்கு கொள்றதுக்கு எப்படி வருவாங்க அவங்க சொல்லிட்டு, யார் அவர், இந்த பாய், இந்த ஷேக் தான் சொல்லி காட்டி விட்டாங்க. யாராக போனார், நல்ல வேலை செஞ்சீங்க, ஆனால் எத்தனை மூட்டை கொடுத்தீங்களோ அதற்கு உண்டான காசை நான் அங்கே கொடுத்துட்றேன், ரியாலை கொடுத்துட்றேன், நீங்கள் இது செய்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னாரு. இவர் நினச்சாரு காசு நிறைய கேட்காதுன்னு சொல்லிட்டு பன்மடங்காக தராரு, லட்சக்கணக்கான ரியால் தரேங்கிறாரு, கோடியில் தரேங்கிறாரு. சிமெண்ட் மூட்டை 4-5 மூட்டை தான், வாங்க மாட்டேன், நான் வாங்கவே மாட்டேன், நீ அது என்னுடைய செலவாக தான் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க, அடம் பிடிக்கிறீங்க, நான் தானே ஏற்பாடு பண்ணேன், என் ஏற்று தானே அது, நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு கனவுல பார்த்தா உங்களுக்கு பாதி பங்குன்னு சொல்லிட்டு வருதே என்பதாக சொன்ன பொழுது அந்த சிமெண்ட் மூட்டை கொடுத்தாரு இல்லை, அவர் சொன்னாராம், உங்களுக்கு வந்த கனவு எனக்கு வந்துச்சு அப்படின்னாராம். என் கனவுல என்ன சொன்னாங்க, நீங்கள் அந்த 4-5 மூட்டை கொடுத்தீங்க இல்லையா, உங்களுக்கு பாதி பங்குன்னு சொல்லி. அப்போது சின்ன பங்கும் கூட, சின்ன செலவீனமும் கூட அல்லாஹ்வுக்காக, மஸ்ஜிதுக்காக, மதரசாவுக்காக செய்யப்படும் பொழுது அது கர்லன் ஹசனன் யுலாயிஃபு லஹு அதாஃபன் கஸீரா, அது பன்மடங்காக அல்லாஹ் நம்ம கணக்கிலே அடங்காது, நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம்.
அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அந்த செய்தியை இந்த இரவில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம பங்கு கொள்ள செய்வோம். அடுத்தபடியாக நம்முடைய இந்த வட்டாரத்தில் நம்முடைய மதரசா, இந்த பெண்களுடைய இஸ்வான் மதரசாவில் நல்ல ஏற்பாடுகள், கிராஜுவேட், பிஏ, எம்ஏ என்னென்னமோலாம் போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்தி அந்த பிள்ளைகளெல்லாம் ஓதி படித்து இந்த தீனியான கல்வியும் துனியாவுடைய கல்வியும் சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய மஹல்லாவாக இருக்குது. மக்தபோடு சேர்ந்து இதையும் செஞ்சிட்ருக்கிறாங்க பெண்களுக்காக வேண்டி. அதனுடைய கல்வி ஆண்டின் துவக்கம் இப்போ ரமதானுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இருக்குகின்றது. அதில் நம்முடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நாம் அதில் சேர்த்து நாம் பயன்பெறுவோமேயானால் அந்த பிள்ளைகள் நமக்கு நாளைக்கு சொர்க்கத்திலே, நமக்கு நாளை அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தருவதற்காக வேண்டி தயாராக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்வானாக. நல்ல நியத்து வைப்போம், இது மூல நற்காரியங்களிலே பங்கெடுப்போம், நல்ல அமல்களிலே செய்வதற்கான நல்ல இல்மை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எத்தனைக்கு செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த கத்ருடைய இரவிலே எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் இறக்கி கொண்டிருக்கின்றானோ அவ்வளவிற்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உரித்தானவர்களாக அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.